ஊரக உள்ளாட்சி விதிகளின்படி அவர்கள் பதவி காலம் முடிகின்ற வரையும் காத்திராமல் அவர்கள் பதவி காலம் இருக்கும் பொழுதே உள்ளாட்சி பிரதிநிதிகளின் தேர்தலை நடத்தி அந்த தேர்தல் மூலமாக வருபவர்கள் பதவி ஏற்க வேண்டும் என்பதுதான் மரபு. இது அரசியல் சாசனத்தில் எழுதி வைக்கப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தை அமுல்படுத்தாமல் நீலகிரி மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகத்திலே இருக்கின்ற 28 மாவட்டங்களிலும் இந்த சூழல் தான் இருக்கிறது. எனவே மாண்புமிகு தமிழக முதல்வரும் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான தேர்தல் நடத்தி மத்திய அரசினுடைய நிதியை பெறுவதற்குண்டான வழிவகையை செய்ய வேண்டும். மத்திய அரசின் நிதி எங்களுக்கு வந்தால் மட்டுமே எங்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். ஊரக உள்ளாட்சி துறையில் குடிநீரானாலும் சரி, நடைபாதையானாலும் சரி, சாலை வசதிகளானாலும் சரி, எங்களுக்கு மத்திய அரசினுடைய நிதி வந்தால் மட்டுமே எங்கள் மாவட்ட மக்கள் ஓரளவுக்கு பயன்பெற முடியும். அது மட்டுமல்லாமல் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் மலைப்பிரதேசம், இங்கே கட்டுமான தொழில் செய்ய முடியாது. காரணம் என்னவென்றால் நீலகிரியில் கட்டிட தடை சட்டம் உள்ளது. இந்த கட்டிட தடை சட்டம் இருப்பதனால் எங்களுக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் அந்த வீட்டிற்கு அனுமதி பெறுவது மிகவும் கடினம். அரசினுடைய அனுமதி சாதாரணமாக கிடைக்காது. அதுவும் அனுமதி வேண்டும் என்று போனால் மலைப்பிரதேசம் என்பதால் இது நிலச்சரிவு பகுதி என்று ஏதாவது ஒரு கொறியை போட்டு ரிஜெக்டட், ஜோன் 4 இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை காமித்து எங்களுக்கு கட்டிடம் கட்டுவதற்கு அரசு அனுமதி தருவதில்லை. மத்திய அரசினுடைய திட்டத்தில் ஊரக வளர்ச்சி முகமையின் மூலம் கலைஞர் கனவு இல்லம், பாரத பிரதமரின் குடியிருப்பு, இப்படி பல்வேறு அரசின் நல திட்டத்தின் மூலம் வீடு கட்டலாமே தவிர சுயமாக சொந்தமாக பணத்தை சேமித்து இங்கே வீடு கட்ட முடியாது. எனவே முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய நிதி வந்தால் மட்டுமே எங்களுடைய மாவட்டமும் தமிழகத்தில் உள்ள மற்ற குக்கிராமங்களும் நலமாக இருக்கலாம், அந்த மக்கள் நலமோடு வாழ முடியும். எனவே மத்திய அரசின் நிதியை பெற வேண்டும் என்றால் எங்களுக்கு கட்டாயமாக உள்ளாட்சி பிரதிநிதிகளினுடைய தேர்தல் நடத்தியாக வேண்டும். இதை முழுக்க முழுக்க மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். அருள் கூர்ந்து இந்த தேர்தலின் கட்டாயத்தை உணர்ந்து இந்த மக்களினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக உள்ளாட்சி பிரதிநிதிகள் தேர்தல் நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.